அவருடைய மனைவி மங்கையரசி இருவருக்கு பிரதமள் சுரசேரப்பட்டவாய் என்பவள் தாய் என்பவளோ காசுபுரடி கூடி நாடு மிக முத்திரைகள் பெற்றார். சூரமதவன் சிங்கமகன் அவடன் அசமையில் சொல்லக்கூடிய நாடு முத்திரைகள் பெற்றதில் சூரமதவனும் கடந்தவன் புரிந்து என் தந்தையிடம் பெற்ற வரத்தினால் 1008 அண்டங்களை 108 கோமலாக அரசு புரிந்து மாணவர்களை வருத்திக் கொண்டிருந்தார். மாணவர்களும் என் தந்தையிடம் தஞ்சம் புகுந்தார்கள். என் தந்தையோ ஈசானம் கர்ப்பரும் அகோரும் பாடனையும் ஷெட்டஜாதும் ருத்ரோதும் அதமூர் சொல்லக்கூடிய ஆறுமுகத்திலிருந்து அர்த்திப்புகளை வெளிக்கொள்ள மாத்திரம் அதை அக்கறை வாயு சேர்ந்தெடுத்து கங்கெடுத்தில் கொடுக்க கங்கையாபட்டவர்கள் உஷ்ணம் தாழாமல் சரவண பொய்யில் விட சரவண பொய்யிலே 6 தாவர வளக மீது 6 குழந்தைகள் அவதரித்தார். பல காரணங்களை பெற்ற தாய் கொடுத்த ஞான சக்தியினால் சூரமதவனை இருவராக பிளந்து சேவனாகவும் மகனாகவும் ஏற்றுக்கொண்டு தெய்வயாரை வழிபடித்து தேவ ஜேடாதிபதி என்ற பட்டத்தை பெற்று மற்ற மகிழ்ச்சியும் இன்றைய தினம் இந்த அரிகாசனத்தில் கடுகாசன கந்தனாக அமர்ந்திருந்தாலும் நல்லது. யாரவர மண்ணை மணி யோசவர மண்ணை என்பதற்கிடங்கு அதை வீணகனம் ஏற்றுக் கொண்டிருக்கிறது. யானை போல் வந்து கொண்டிருக்கிறார் நாரத மகாமுனிவர். அவருக்கு ஆசை வழங்கி என்னவென்று அறிய வேண்டும். வரட்டும் நாரதர். சிவாய நம. என்னுடைய ஆசைகளை வழங்கி வரவேற்றாலும் எப்படி வரவேற்கிறேன் தெரியுமா? இசை மேதையே மேதையே இசை மேதையே
சங்கத்தமிழ் கவி ஒரு 4 பேராவது உட்கார்ந்துருங்க. பெரும் கூட்டால பார்த்து ஆட முடியாது. இந்த கனகாசல கந்தனை காண வந்திருக்கிறீர்கள். அந்த காரணத்தை அடியே அறிந்து கொள்ள ஆவலோடு இருக்கிறேன். நாரத மகாமுடியே, நான் 3 சென்று மூர்த்தியுமே தம்பை சுந்தர் கண்டு இப்பூனையின் கண் சுற்றூர் வந்தபோது ஒரு அழகிய ஒரு அபூர்வ ஒரு ஆச்சரியமான ஒரு கையை
முருகா. ஓ. அதே சங்கடத்திலே கொண்டு என்னுடைய காலத்திலே அடியில் ஓடோடு வந்தேன் முருகா. கடையை கண்டு வந்து ஒரு நாடகத்தை நடத்த வேண்டும் என்பது உங்களுடைய அவா. அப்படித்தானே? ஆமா முருகா. அவனன்றி ஓரிடமும் அசையாது, விதிவழியே மதி செல்லும் என்பார்கள். ஆகவே அந்த ஒரு காலத்தில் கடையை கொண்டு வந்து ஒரு நாடகத்தை நடத்தி எனக்கு ஒரு படைவீடு ஆவினன்குடி என்று சொல்லக்கூடிய திரு ஆவினன்குடியை ஏற்படுத்தி கொடுத்தீர்கள். இன்று கண்டு வந்திருக்கிறீர்கள். கண்டு வந்த கடையால் கிடைக்கப் போவது என்ன? அதான் ஒரு படைவீடு உருவாகும் முருகா. ஓ, படைவீடு கிடைக்கப் போகிறது. அப்படித்தானே? கடையினுடைய பெருமையை கூறுங்கள். கடையில் அடையலாமா வேண்டாமா என்று சற்று சிந்தித்து பார்த்து கடையுடைய சாக்கியத்தை நான் கேட்க ஆவலோடு இருக்கிறேன். சொல்லும் விலையினை. பூங்கொடியை மேல இனிக்கும்னா அப்ப அந்த இடத்துல ஈனிக்கணுமே. என்ன ஆமாங்க? அப்படி ஓ, சிறப்பான காரியை பார்த்து வந்திருக்கிறீர்கள். அப்படித்தானே? மாப்பிள்ளை, அந்த மாம்பழத்துக்கு ஒரு வடிவம் உண்டு, மாங்கனி. அதுக்கு ஒரு வடிவம் இருக்கிறது. அதே நேரத்தில் கதலி என்று சொல்லக்கூடிய வாழைப்பழத்திற்கு ஒரு வடிவம் உண்டு, நீண்டிருக்கும், மறைந்திருக்கும். அதே நேரத்தில் மங்கடி என்று சொல்லக்கூடிய இந்த பலாப்பழத்திற்கு ஒரு வடிவம் உண்டு, முரடா இருக்கும், சின்னமா இருக்கும். அதே நேரத்தில் இந்த பூங்கடின்னு சொன்னீங்களே, இதுக்கு என்ன வடிவம் மாப்பிள்ள? ஆமா. ஓ, அப்படியா? ஆகையினாலே கேட்க போவது என்ன தெரியுமா?
இவங்களுக்கெல்லாம் சுமை கொடுக்கும்னு சொல்றீங்க. உங்களுக்கு எப்படி கொடுத்துச்சு? ஏதாவது கொடுத்துருக்க? இல்ல மாப்பிள்ள. கொடுக்கலையா? பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. பார்த்ததுமே கொடுக்கும்னா அது நிச்சயம் உங்களுக்கு எனக்கு தான் கொடுக்குமா? ஆமா. எல்லாத்தையும் கொடுத்துச்சு போங்க. ஆகையினாலே பச்சிகள் கண்டாலின் மேல் அவனை பற்றி பார்க்கும் பொழுது ஏதோ எட்டாத தூரத்தில் இருக்கிறது. அப்படித்தானே? எனக்கு எட்டுமா? உயரத்துக்கெல்லாம் எட்டாது மாப்பிள்ள. அளவுமலம் ஆயமலம் தாங்கள் சுடலை பார்க்கும் பொழுது அந்த கரியை வந்து எட்டி பிடித்துத்தான் ஆக வேண்டும். அப்படித்தானே? எட்டாத கொம்பிடில் இருந்ததில்ல கனி தெரியும். இருந்தாலும் இந்த இசையோடு தமிழ் உறவாட வேண்டும், விஷய் தமிழ் ஆக வேண்டும் என்பதற்காகவே உங்களிடத்தில் கொஞ்ச நேரம் விளையாட்ட மாப்பிள்ள. நீங்க கரையை பார்த்து வரல, ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து வந்து பூங்கொடின்னு நீங்க சொன்னதுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். பூவாகி பிஞ்சாகி காயாகி கடியக்கூடியதுதான் கனி. என்ன பூவிலே பழுத்து இருக்குன்னா அது பெண்ணாகத்தான் இருக்கும். பூ பெய்து விட்டால் அந்த பெண்ணாகப்பட்டவள் கரைந்து விட்டார் என்று அர்த்தம். யாரை பார்த்தீர்கள்? சுந்தரவழியை பார்த்து வந்திருக்கிறீர்கள். எங்க இருக்கிறார்? பார்த்ததோடு வந்து விட்டீர்களா? சந்தித்தீர்களா? சந்தித்தீர்களா? என்னுடைய பெருமைகளை எடுத்து சொன்னீர்களா? சரி, என்ன சொன்னால்? திருமணம் செய்து மாட்டி ஏன் பிடிக்காம நடிக்கிறாங்க.
மாப்பிள்ள. நடிக்கிறா ஆமா. அவளா பெரும் நடிப்பு கரியர் போடும். ஆமா மாப்பிள்ள. அது உள்ளத்திலே ஆசை இருந்தாலும் வெளியில வந்து காட்டிக் கொள்ளாத போல் உங்கள் எடுத்து நடித்து விட்டார். சுந்தரவள்ளி சுந்தரமத்திரியா நம்ம சுந்தரமா கூடாது. அவரை சிறையில் அடைக்க வேண்டும். ஆமா. படச்சிறைகளா படச்சிறையில். திருப்படச்சிறையில் இப்பொழுது செல்லட்டுமா?